யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்ட கருப்பு கொடி. சுதந்திர தினம் கரிநாளே வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஆர்ப்பாட்டம். சுதந்திர தின கரிநாள் தொடர்பில் அர்ச்சுனா எம்பியின் சர்ச்சைக்குரிய கருத்து. தயார் நிலையில் அரசாங்கம், ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இலங்கையின் சுதந்திர கொண்டாட்டத்தில் இந்தியாவும் பங்கெடுப்பதாக சந்தோஷ் ஜா தெரிவிப்பு. சுதந்திர தின நிகழ்வில் மட்டுப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சிகள், அரசை சாடும் விமல் வீரவன்ச. மத தலைவர்களை வஞ்சிக்கும் அரசை வன்மையாக கண்டிக்கின்றேன், பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை. அனுர அரசுக்கு மனோ கணேசன் விடுத்துள்ள எச்சரிக்கை. பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைப்பதற்கான வட்டமானி வெளியீடு. பிரித்தானிய மன்னர் 3ஆம் சார்ல்ஸின் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தி. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினம் இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. இலங்கை அரசின் 78வது சுதந்திர தினத்தை பொறுத்தவரை அது தமிழ் மக்களுக்கு கரிநாள் என்பதை இலங்கை அரசுக்கு கூறும் முகமாக யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினம் மாணவர்களால் கருப்பு கொடி ஏற்றப்பட்டு தமது எதிர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டது. இலங்கை அரசு சுதந்திர தினம் கொண்டாடும் இந்த நாள் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் கரிநாள் என நினைவு கூறுகிறோம் என தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இன்றைய தினம் அவர்களது போராட்ட பந்தலில் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். 1948ஆம் ஆண்டு கிடைத்த சுதந்திரம் எங்களுக்கு விடுதலையாக அமையவில்லை. அது எங்கள் குழந்தைகள் காணாமல் ஆக்கும் ஒரு நீண்ட இருண்ட பாதையின் தொடக்கமாக மாறியது. நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, நாங்கள் சட்ட நிபுணர்கள் அல்ல, நாங்கள் தாய்மார்கள். எங்கள் குழந்தைகளை பெற்றவர்கள், அவர்களை வளர்த்தவர்கள், அவர்களை இழந்தவர்கள். வவுனியா நகரில் இந்த பன்னி பந்தலில் 3271 நாட்களாக நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். மழையிலும் வெயிலிலும் அரசுகள் மாறினாலும் வாக்குறுதிகள் மாறினாலும் எங்கள் கேள்வி மட்டும் மாறவில்லை. 1948 இலங்கை சுதந்திரம் பெற்றது. ஆனால் அந்த சுதந்திரம் எங்கள் உரிமைகளை பாதுகாக்கவில்லை, எங்கள் மொழியை மதிக்கவில்லை, எங்கள் நிலங்களை காக்கவில்லை, எங்கள் குழந்தைகளை எங்களிடம் திருப்பி தரவில்லை. இந்த அநீதியின் வேர்கள் சோல்பரி கமிஷன் உருவாக்கிய அரசியல் அமைப்பிலேயே உள்ளன. இங்கிலாந்து இலங்கையிலிருந்து அவசரமாக வெளியேறி பெரும்பான்மை ஆட்சியை ஜனநாயகமாக்கி தமிழர்களை பாதுகாப்பற்றவர்களாக விட்டு சென்றது. காலனித்துவத்துக்கு முன்பு தமிழர்களுக்கு தங்கள் சொந்த அரசியல் அதிகாரம் இருந்தது, தங்கள் சொந்த நிலமும் நிர்வாகமும் இருந்தது என தெரிவித்துள்ளனர். சுதந்திர தினம் தமிழர்களுக்கு கரிநாள் என பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் இடம்பெற்றது. பேரணியில் பல்கலைக்கழக மாணவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், அரசியல் கைதிகளின் உறவுகள், அரசியல்வாதிகள் என பலர் கலந்து கொண்டு பேரணிக்கு வலு சேர்த்தனர். இதேவேளை இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை கரிநாளாக கருதி மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் போராட்டம் ஆரம்பமானது. அங்கு ஆரம்பமான போராட்டம் திருகோணமலை வீதியூடாக மட்டக்களப்பு நகரத்துக்கு சென்றது. இந்த பேரணியில் கிழக்கு மாகாணத்தில் 3 மாவட்டங்களிலும் இருந்து ஆயிரக்கணக்கான வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், அரசியல் பிரமுகர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஒரு போராட்டம் சுதந்திரமாக நடத்த முடியாது, எங்களுக்கு இந்த நாட்டில் ஒவ்வொரு தேசிய சுதந்திர தினமும் கரிநாள் தான் என மட்டக்களப்பு மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து மட்டக்களப்பு காந்தி பூங்கா வரையில் ஊர்வலம் செல்ல ஆயத்தமான நிலையில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டு ஊர்வலத்தினை தடுப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் காந்தி பூங்காவில் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெறுவதன் காரணமாக அங்கு செல்ல முடியாது என போலீசார் தடைகளை ஏற்படுத்தினர். எனினும் தமது போராட்டம் வலிமையாக காந்தி பூங்காவில் நிறைவடைவதனால் அங்கு செல்வதற்கு அனுமதி வழங்குமாறு காணாமல் போனவர்களின் உறவினர்கள் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. எனினும் அங்கு செல்லுவதற்கு அனுமதிக்க முடியாது என போலீசார் தெரிவித்த நிலையில் கல்லடி பாலத்தில் ஆரம்பித்து தனியார் பஸ் நிலையத்தில் போராட்டத்தினை முடிப்பது என போலீசாரிடம் தெரிவித்ததை அடுத்து போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. பொருளாதார ரீதியாக வலுவான புதிய இலங்கையை நாம் கட்டியெழுப்ப வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்ற இலங்கையின் 78வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். நாட்டின் மனித வளத்தை பயன்படுத்தி வேறுபாடுகளை புறந்தள்ளி பொருளாதார ரீதியாக வலுவான புதிய இலங்கையை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். அதற்காக நாட்டின் மனித வளத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான பாரிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தயாராக உள்ளது என சுட்டிக்காட்டினார். இலங்கையில் எந்தவொரு இனவாதத்துக்கோ அல்லது பயங்கரவாதத்துக்கோ இடமளிக்கப் போவதில்லை. தேசிய ஒற்றுமையே எமது இலக்கு என ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். கல்வித்துறையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த தான் தயாராக இருக்கின்றேன். நாட்டின் கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்று யுகம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். 133 ஆண்டு கால காலனித்துவ ஆட்சியிலிருந்து 1948 சுதந்திரம் பெற்றதை நினைவுகூர்ந்த ஜனாதிபதி இதற்காக இரத்தம், கண்ணீர் மற்றும் வியர்வையை சிந்திய எமது முன்னோர்களை ஒருபோதும் மறக்க முடியாது என்றார். இந்த ஆண்டின் சுதந்திர தின கருப்பொருளான இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்பது வெறும் முழக்கம் மட்டுமல்ல, அது எமது இறையாண்மை மற்றும் சுதந்திரத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்தார். நாட்டின் பலம் எமது ஒற்றுமையிலேயே தங்கியுள்ளது என தெரிவித்த ஜனாதிபதி எமது அகராதியில் உள்ள மிகவும் அவலட்சணமான 2 சொற்கள் இனவாதம் மற்றும் தீவிரவாதம் ஆகும் என நாம் பிளவுபடாமல் இருப்பதே எமது பலம் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் 78வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வுகளில் வழமை போல கலந்து கொள்ளும் இராணுவ படையணிகள் 40% குறைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார். இவ்வாறான கட்டுப்பாடுகள் பணத்தை மீதப்படுத்தவா, வழமை போல் சுதந்திர தின ஊர்வலத்தில் முதலில் கொண்டுவரப்படும் சிங்கத்தின் உருவம் தாங்கிய பேழையும் இருக்கவில்லை. இந்த சிங்கத்தின் உருவம் வீசப்பட்டுள்ளது. இது ஊர்வலத்தின் பக்கம் கூட கொண்டுவரக்கூடாது என செய்துள்ளனர். அதில் கலந்து கொள்ளும் இராணுவ வீரர்களும் அதன் அபிமானத்தை உணர முடியாத நிலையை உருவாக்கியுள்ளனர். உள்நாட்டல்வர்கள் அமைச்சர் கூறுகிறார். கடனுக்கு வாங்கிய ஆயுதங்களை காட்சிப்படுத்துவதால் நாட்டுக்கு பெருமை ஏற்பட போவதில்லை என தெரிவித்துள்ளார். அப்படியென்றால் கடன் வாங்கி கட்டிய வீட்டில் இருக்க வேண்டாம், அதுவும் பெருமையை தராது. அதேபோல் கடனுக்கு வாங்க தீர்மானித்துள்ள டபுள் ஹெப் வாகனங்களில் செல்ல வேண்டாம், அது உங்களுக்கு பெருமை இல்லை என தெரிவித்துள்ளார். அரசின் சில அமைச்சர்கள் மத தலைவர்களை அவமதிப்பதை நான் வன்மையாக கண்டிப்பதாக பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். 78வது சுதந்திர தின கிறிஸ்தவ தேவ ஆராதனை பொருளையில் உள்ள தேவாலயத்தில் நடைபெற்றது. அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். எமது நாட்டின் உள்ளார்ந்த சிந்தனை பௌத்த தர்மத்தை கொண்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதனோடு இணைந்த சிந்தனைக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் ஒழுக்க விழுமியங்களும் பௌத்த தர்மத்தை கொண்டு பிணைக்கப்பட்டுள்ளது. தான் விரும்பிய மதத்தை பின்பற்றுவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அந்த மதங்களில் நீண்ட காலமாக பௌத்த தர்மம் முதன்மையாக கொண்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதனால் நாட்டின் தலைவர்கள் அந்த கொள்கைக்கு மதிப்பளிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அதற்கு மாற்றாக செயற்பட்டு நாட்டில் அபிவிருத்தி ஏற்படுத்த நினைப்பது சிறந்த நடைமுறையாகாது என தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவை புறக்கணித்துவிட்டு அரசியல்வாதிகள் ஊடாக பல்கலைக்கழகம் சென்றால் நாட்டின் எதிர்காலம் என்னவாகும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார். அரசு சேவை இன்று அரசியல்மயப்படுத்தப்பட்டுள்ளது என அரசு சேவையாளர்களுக்காக குரல் கொடுக்கும் நாமல் ராஜபக்ச அவர்களது ஆட்சியில் பல்கலைக்கழக உள்ளீர்ப்புக்கும் சிபாரிசு கடிதம் வழங்கினார். ஜனாதிபதி செயலகத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். போட்டி பரீட்சை எழுதுவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளார்கள். போராட்டத்தை கைவிட்டுள்ளார்கள். அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு சேவை அடிப்படையில் பிரச்சினை உள்ளது என்பதை அறிவோம். இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது பங்குரோத்து நிலையை அடைந்துள்ள அரசியல்வாதிகள் அவர்களில் சென்று அவர்களை தூண்டிவிட்டு தமது அரசியல் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள முயற்சித்தார்கள். தான் ஆட்சிக்கு வந்தவுடன் அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு நிரந்தர நியமனத்தை இரத்தத்தால் எழுதி கொடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ரத்தம் சொட்டுவதை தடுத்த ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு சேவையில் சிறந்த முறையில் மாற்றியமைக்க வேண்டும். கடந்த காலங்களில் எவ்வாறு அரசு நியமனங்கள் வழங்கப்பட்டது என்பதை அனைவரும் அறிவோம். அரசியல்வாதிகளின் பரிந்துரைக்கமைய நியமனங்களை வழங்கும் கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும் தனது சொந்த உறுப்பினர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் நடவடிக்கை எடுக்க தவறினால் அதன் நம்பகத்தன்மை சரிந்துவிடும் என பாராளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விசாரணைகள் அரசியல் எதிரிகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ்தல பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதில் மேலும் அவர் தெரிவித்துள்ளது, ரணில் ராமல் மற்றும் சிரந்தி ஆகியோரை விசாரியுங்கள். ஏதேனும் ஆதாரங்கள் இருந்தால் சமர்ப்பியுங்கள்.
வழக்குகளை தாக்கல் செய்து தீர்ப்புகளை பெறுங்கள். சட்டத்தின் ஆட்சியை நடைமுறைப்படுத்துங்கள். ஆனால் சட்டத்தின் ஆட்சியை நியாயமாகவும் வெளிப்படையாகவும் நடைமுறைப்படுத்துவது முக்கியம். ஊழலை எதிர்த்து போராடுவதாக உறுதியளித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது பல முறைப்பாடுகள் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் முன்பாக உள்ளன. அவை தாமதமின்றி விசாரிக்கப்பட வேண்டும். நூற்றுக்கணக்கான கோடி இழப்புகளை ஏற்படுத்தி மின் உற்பத்தி நிலையங்களை சேதப்படுத்தியதாக கூறப்படும் தரமற்ற நிலக்கரியை கப்பல்களில் இறக்குமதி செய்ததாக கூறப்படுகிறது. ஜேவிபி எதிர்க்கட்சியில் இருந்தபோது எதிர்த்த கேள்விப்பத்திர செயல்முறைக்கு அமைச்சரவை இப்போது ஒப்புதல் அளித்துள்ளது. அதேவேளை சபாநாயகரின் பல வீடுகள், வாகனங்கள், கொடுப்பனவுகள் மற்றும் நெறிமுறை நடத்தை தொடர்பாக பாராளுமன்ற பிரதி செயலாளர் முறைப்பாடு செய்துள்ளார். மற்றவர்களை மட்டும் குற்றம் சாட்டி ஆட்சி செய்ய முடியாது. உங்கள் சொந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும் நம்பகத்தன்மையை பாதுகாக்கவும் பொறுப்புக்கூறலை நிலைநிறுத்தவும் வேண்டும் என மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் சிங்கள, தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு அரசு சேவையில் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டித் தேர்வு தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களுக்கான அரசு சேவையில் பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டித் தேர்வு தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் நாளை காலை 9 மணி முதல் 19ஆம் தேதி இரவு 9 மணி வரை ஆன்லைனில் ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் நிலையில் இலங்கை ஜனாதிபதிக்கும் மக்களுக்கும் பிரித்தானிய மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தால் வெளியிடப்பட்ட மன்னர் சார்ல்ஸினுடைய கடிதத்தில் பிரித்தானியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஆழமான வரலாற்று உறவுகள் மற்றும் நீடித்த கூட்டாண்மை குறித்து அவர் நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்துள்ளார். பிரித்தானியாவில் வாழும் இளைஞர்களின் பங்களிப்பை அவர் பிரித்தானியாவில் வெகுவாக பாராட்டியதுடன் கல்வி, வர்த்தகம் மற்றும் காலநிலை மீள்தன்மை ஆகியவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதை பாராட்டியுள்ளார். 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் இலங்கையை தாக்கிய டிட்பா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றத்தின் தீவிரத்தை இது நினைவூட்டுவதாக குறிப்பிட்ட அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தானும் தனது மனைவியும் பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் இலங்கை தலைவர்களை சந்தித்து எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாட எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். இலங்கையின் 78வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் இந்தியாவும் பங்கெடுத்துக் கொள்வதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இன்றைய தினம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட புத்த பெருமானின் புனித தெபினிமோரி தாதுக்கள் மக்களின் தரிசனத்துக்காக திறந்து வைக்கப்படுவதன் மூலம் இந்த விசேட தினம் மூலம் சிறப்பிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அனுசரணையுடனும் இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடனும் புத்த பெருமானின் புனித தெபினிமோரி தாதுக்கள் தரிசனம் இன்று கொழும்பு ஹினுப்பிட்டிய கங்கராம விகாரையில் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.